ஏறத்தாழ ஒரு 12 வருஷம் சென்ட்ரலில் பவரில் இருந்தும் பிஜேபினால தமிழ்நாட்டில் அவங்க நினச்ச மாதிரி பால் காய்ச்ச முடியலை. எப்படியாச்சும் தாமரையை தமிழ்நாட்டில் வளர வைக்கணும் அப்படின்னு அவங்க தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு திருட்டு வேலையை பார்த்தாலும் தேர்தல் அப்போ நம்ம ஆளுங்க தெளிய வச்சு அடிக்கிறாங்க. முரட்டு குட்டுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த மேட்ச்சில் எல்லாம் இந்த ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க இல்லை, இந்த பல விளையாட்டுகள் இந்த கேம்லிங் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க இல்லை, அந்த மாதிரி எலெக்ஷனில் டேட் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. இந்த முறை எப்படி நம்மளோடது மிஸ்ஸே ஆகக்கூடாது. எப்பாடுபட்டாது நாம் நினச்சதை இந்த முறை இந்த எலெக்ஷனில் நடத்தி காட்டணும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தில் தமிழ்நாட்டில் தேர்தலில் நடக்காத பல விஷயங்களை இந்த முறை 2026 நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆப்ரேஷனையே பிளான் பண்ணியிருக்காங்களா எலெக்ஷன் கமிஷனை வச்சு. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தாடி கோபி. எப்பன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. அந்த எலெக்ஷன் டேட்டில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷனோட அந்த ஃபைனல் கவுண்டிங் டேட் ஒன்று இருக்கு இல்லையா, இது கோ இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சா இல்லை ஏதாச்சும் ஒரு கொலாபரேஷனில் இன்சிடெண்ட்டில் நடந்துச்சான்றது தெரியல. மே 4 இந்த 5 ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் அன்னைக்கு தான் முடிவு அறிவிக்குது. மே 4 தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதுலேயும் முக்கியமாக இங்கே இருக்கிற சில வாழ் தும்பிகளுக்கு பயங்கரமான ஒரு நாள். அது வேறு யாரும் இல்லை, திரிஷாவோட பர்த்டே. திரிஷா பர்த்டே அன்னைக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்களா இல்லை அவங்களா கண்டுபிடிச்சி இதை ஃபிக்ஸ் பண்ணாங்களான்றது தெரியல. அன்னைக்கு பர்த்டே கேர்ள் பிடிச்சவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறாங்க, அது என்னவா மாறும், மறக்க முடியாத ஒரு நாளாக மாறுன்றது தெரியும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு நாளாக மாறுமா இல்லை நினச்சி அழுகிற மாதிரி ஒரு நாளாக மாறுமான்றது அன்னைக்கு அவங்க கையில் தான் இருக்குது. மொத்தமாக இந்த 5 ஸ்டேட் சேர்த்து 824 தொகுதிகள் நினைக்கிறேன். 824 தொகுதிகள், 17 கோடி மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பூத்து, 25 லட்சம் ஆன்சைட் ஊழியர்கள், இவங்க அத்தனை பேர் இறங்கி இந்த தேர்தல் 5 மாநில தேர்தலை நடத்துகிறாங்க. உண்மையில தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எப்பயுமே அந்த மேற்கு வங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை கட்டமாக நடக்கும்னு நம்மளால் எப்பயுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனே அது ஒரு குத்து மதிப்பாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த முறை அந்த எலெக்ஷனை வெறும் 2 கட்ட தேர்தலில் நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது அப்படித்தான் நடக்கும்னா சொல்லலாம் முடியாது, முடிவு பண்ணியிருக்காங்க. போன முறை வெஸ்ட் பெங்காலில் 8 கட்டமாக தேர்தல் நடந்துச்சு. 8 கட்டமாக, எனக்கு தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் கூட அப்படியெல்லாம் நடந்துருக்காது. 8 கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க ஒரு ஸ்டேட்டுக்காக. இப்போ அது 2 கட்டமாக நடக்குது. இதில் தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே எப்போயுமே தமிழ்நாடு எப்படின்னா, நம்ம வேகமாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக எப்போ பேப்பர் வாங்குவாங்கன்றதுக்காக உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். முதல்ல நமக்கு முடிச்சுட்டேன் பிள்ளையார் சொல்லியை இங்கே போட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்பேன். கொண்டு போய் அதை நம்ம போட்ட ஓட்டையெல்லாம் கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் அடைச்சி வச்சுருவாங்கன்னு வைங்கள. நாம் அதுக்கப்புறம் உட்காந்துருப்போம், இவங்க ஒழுங்காக வச்சுருப்பாங்களா. சில பல சிசிடிவி காட்சியெல்லாம் போகும் என்னன்ட்டு. அதாவது வேனு மறைமுகமாக உள்ளே வந்துச்சு, அன்லோட் ஆச்சு, பூட்டு உடஞ்சி கிடக்கு, அதை சிலதெல்லாம் திருடு போயிடுச்சு, நிறையா விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த முறை அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த முறை நமக்கு கொண்டு போய் பின்னாடி தள்ளிட்டாங்க. ஒருவேளை அங்கே மேற்கு வங்கத்துக்கு ஒரு கட்டமாக நடக்கணும் அப்படி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே நமக்கு ஒரே நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் நமக்கு இங்கே கொஞ்சம் லேட்டாக ஏப்ரல் 23, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 4-5 நாள் தள்ளி ஏப்ரல் 29, 26 நினைக்கிறேன் மறுபடியும் ஏதோ ஒன்று அந்த தேதியில் மறுபடியும் நடக்குது. நமக்கு ரிசல்ட்டு ஒட்டு மொத்தமாக சேர்த்து மே 4 கொண்டாந்து நடத்துகிறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாடு, அஸ்ஸாமு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 4க்கும் ஒரே கட்டத்தில் தேர்தல் முடிஞ்சிருது இந்த 4க்கு. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் டேட்ஸில். மற்ற 3க்கும் ஒன்று. இந்த அஸ்ஸாமு, கேரளா, பாண்டிச்சேரி இவங்களுக்கெல்லாம் அங்கே ஏப்ரல் 9 நடத்திடுறாங்க போல். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த 23க்கு நமக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இங்கேயும் அங்கேயும் நடக்குது. நமக்கு இதில் நடக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எப்பயுமே அங்கே அதாவது பாண்டிச்சேரிக்கும் நமக்கும்
பின்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரே டேட்டில் தான் 2 பேருக்குமே நடக்கும். தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு எப்பயுமே அப்படித்தான் நடக்கும். ஆனால் ஏன் இந்த முறை வந்து தனியாக இப்படி பிரித்து நம்மளை 2 வாரம் கழிச்சு தான் நமக்கு, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கேப் இருக்குது அவங்களுக்கு நமக்கும். எதுக்காக வந்து இப்படி கொண்டாந்து நடத்துகிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் புரியலை. அதே நேரத்தில் ஏன் தமிழ்நாடு கொண்டு போய் லாஸ்ட்டாக தள்ளி வைக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு தேதி 16, இந்த 16 ஆரம்பித்து இந்த மே 4 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் தான் இந்த 5 ஸ்டேட்டும் இருக்கும். அதான் இப்போதைக்கு இனிமேல் அவங்க வந்து ஏதாச்சும் முடிவு பண்ணுறதா இந்த கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இடைக்கால ஆட்சின்னு வைங்களேன். கிட்டத்தட்ட அவங்க கண்ட்ரோல், அவங்க அதை எதுவாக இருந்தாலும் வேறு எங்கேயும் போகாது, கவர்மெண்ட் கவனத்துக்கெல்லாம் போகாது. அவங்க ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட், அந்த மெயின்டெனன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஆப்ரேஷன்ஸ் பூராமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் எடுத்துக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வச்சுங்க. இந்த 50 நாள் நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்கன்றது தெரியாது. நமக்கு மட்டும் இல்லை, அந்த இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல பார்ட்டி கட்சிகளுக்குமே அது பெரிய பிரச்சனை. நினச்சி பாருங்க, இப்போ ஐயா எடப்பாடியார் ஃபீல் பண்ணுவார், ஏன்டா தேவையில்லாமல் நம்ம இப்போ இந்த ஒரு பயணம் ஒன்று போனாப்புல இல்லை, அந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாப்புல, அந்த பயணம் வந்து ஏன்டா அப்போ பிளான் பண்ண இப்போ பிளான் பண்ணியிருக்கலாமே. 40 நாள் என்னடா பேசுகிறது இவங்கக்கிட்ட, எவ்வளவு தாண்டா மாற்றி மாற்றி ஒரே விஷயத்தை பேச. யோசிச்சு பாருங்கள், இப்போ நமக்குமே பிரச்சனை, ஏகப்பட்ட கெடுபிடி வரும். எப்படி, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு அமௌண்ட் இருக்கும், இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாதுமாங்க. 40 நாள் இந்த அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ சிக்க போகுதுன்னு தெரியல. எவன் அத்தியாவசியத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நிற்க போகிறான்றதும் தெரியல. அவ்வளவு பேரையே முடிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த கணக்கு காட்டுறதுக்கான அந்த விஷயங்கள் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டே போக முடியாது. காய்கறி விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, இன்னும் வேறு சின்ன சின்ன தொழில் பார்க்குறவங்க, ஆனால் ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறான் ஒருத்தன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கையில் ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறான், பிடிச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு அந்த 2 லட்ச ரூபாயை எப்போ வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த இவ்வளோ பெரிய ஒரு டூரேஷனில் இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இப்போயே அதான் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு அந்த இது போகிறாங்கன்னு வைங்களேன், இன்னையிலேருந்து எலெக்ஷன் டேட் அறிவித்த நாள்லேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் எல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். ஆனால் நமக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறது 2 வாரம் கழிச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கிற டேட்டு தான் நம்ம வேட்புமனுவை தாக்கல் பண்ண போகிறோன்னு வச்சுங்க. 6ஆம் தேதி தான் கடைசி, அவங்களுக்கு 9ஆம் தேதி எலெக்ஷன். வேட்புமனுவை அப்போ தான் தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 9, 6, 7, 8, 9 கிட்ட வந்து நீங்கள் அது வரைக்கும் தான் அந்த ப்ராசஸ்ஸு. ஏன் இவ்வளவு லென்த்தி ப்ராசஸாக கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காங்கன்னு விசாரித்து பார்க்குறப்ப அவங்க சொல்கிற அந்த விஷயந்தான், மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான். இப்போ அஸ்ஸாமில் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க தான் வந்து பூராமே இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் பிரதான எதிர்கட்சியாக இப்போ அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்கே கேரளாவில் சொல்ல வேண்டாம், எவ்வளோ முக்குனாலும். இப்போ அந்த கேரளா எலெக்ஷன் வேறு நடந்துச்சு இல்லை, லோக்கல் எலெக்ஷன், இப்போ அந்த இது மாநகராட்சி எலெக்ஷனில் அதில் தெம்பா வேறு இருக்கிறாங்க. அதனால எல்லோரும் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறாங்க. புதுச்சேரி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அது அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறதுலே பெரும் பிரச்சனை. அதில் 2-3 இடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று ஐயா எடப்பாடி, அந்த எடப்பாடி ஐயாவை அவங்க என்னென்னமோ வளைச்சி பார்க்குறாங்க, உடச்சி பார்க்குறாங்க, மிதிச்சு கூட பார்க்குறாங்க. ஆனால் எடப்பாடி ஐயா கொடிகாத்த குமுறை மாதிரி விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல வேண்டாம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவங்க நம்மளை கொண்டு போயிட்டு அந்த குழம்புல கொதிக்க வைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. நம்ம மண்டையை ஆட்டினா மட்டும் போதும் போட்டுருவாங்க. அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி ஐயா எவ்வளவு தூரம் இழுத்து பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்கார். இன்னொரு பக்கம் அதாவது அவங்க எதுக்காக எடப்பாடி ஐயா பண்ணுறாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு. இன்னொரு பக்கம் விஜயோடது. உண்மை அதுதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். இன்னும் அது வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். டைம் அவுட் ஆயிடுச்சு. டைம் அவுட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு, இல்லாட்டி இதை நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேட்டால் நிறைய காரணம் சொல்லுவாங்க, நிர்வாக சிக்கல் காரணமாக நாங்கள் அதை தள்ளி நடத்துகிறோம். என்ன பெரிய நிர்வாகம், நீங்கள் தான் இந்தியா ஒரே நேரத்தில் எலெக்ஷனுக்கு ஒன்றியத்துக்கும் சரி மாநிலத்துக்கும் சரி சேர்ந்தாப்புல எலெக்ஷன் வைக்கிறேன்றிய. சாதாரண 5 ஸ்டேட் எலெக்ஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு அதை ப்ரப்போஸ் பண்ணிய? ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை ஈஸியாக கேட்கலாம், மிஷின் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், எல்லாம் பண்ணல. ஆனால் இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க, இராணுவம் பத்தலைன்ட்டாங்க. அதாவது இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 10-15 நாள் வந்து சரியாக இருக்கும்.
எப்போ ஒரு நாலு அஸ்ஸாமுக்கு தனியாக தான். இப்போ கேரளாவுக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடு இந்த மூணு இதுக்கு சேர்த்தாப்புல செக்யூரிட்டி டைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியாமல் இன்னும் சொல்ல போனால் ஈஸியாக இதை வந்து பண்ணிட்டா எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை மிச்சம். எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் கிடையாது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் எங்களுக்குள்ளே உட்காந்து பணப்பட்டுவாடா பண்ண போகிறா? அதுக்கப்புறம் ஏன்னா எஸ்ஐஆர் முடிச்சதுக்கப்புறம் முதல்ல நடக்கிற எலெக்ஷனு கவனமாக இருக்கணும். எல்லாம் கரெக்டு. ஆனால் இதை கூட பண்ண முடியாத அளவுக்கு அப்புறம் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அதுக்கு அதான அர்த்தம். எங்களுக்கு ஆஃப்டர் ஆல் இந்த 5 ஸ்டேட்டுக்கு நடத்துறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஏன் இல்லை? இந்த 5 ஸ்டேட் நடத்த முடியாதவன் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி நீ எலெக்ஷன் நடத்துவ? அப்போ உனக்கு ஏதோ வேற ஒரு காரணம். இது வந்து சும்மா சப்பா காரணம். அதாவது சொல்லி ஏதாச்சும் பூசி முழுகிறதுக்கு எவனாச்சும் கேட்டால் எழுத்து கேள்வி கேட்டால் அவனை வந்து ஒன்று லைட்டாக கொஞ்சம் இல்லைப்பா இதுதான் காரணம் நம்ப வைக்கிறதுக்கு. அவங்களுக்கான ஒரிஜினல் காரணம் கிடையாது. இந்த பக்கம் விஜய கூட்டணிக்கு உள்ளே இழுக்கணும். எப்படி இழுக்கிறது? அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து மேலேருந்து கொஞ்சம் கொடுத்து இப்போ ஐயா வந்து டெல்லிக்கு என்னை கூப்பிடாதீங்கன்றாரு. இவங்க சொன்னால் கேட்டுருவாங்களா? இல்லை விட்டுருவாங்களா? சரிப்பா உன்னை எதுக்குமே கூப்பிடல, கேஸ்லேருந்தே விடுவிச்சிடலாம், நீ மேட்ருக்கு வா. மேட்ருக்கு வந்தீங்கன்னா எல்லாம் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டா அதுக்கப்புறம் டெல்லி என்ன தமிழ்நாடு என்ன சிபிஐலாம் உனக்கு யார் நினச்சிப்பாரு. நீ சொல்கிறத கேட்கறதுக்கு தான் அதுக்கப்புறம் இருக்கும். சொன்னாலும் சொல்லுவாங்கப்பா. அவங்க பண்ணுறதுக்கான வேலைகள் நிறையா இருக்குன்றாங்க. ஆக்சுவலி இதை ட்ராகிங் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் அந்த ஃபைனல் அந்த இது போலிங் முடியுது இல்லை, அந்த ஃபைனல் போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூடுமான வரைக்கும் மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. 48 மணி நேரத்தில் அந்த கவுண்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த எலெக்ஷன் கவுண்ட் வந்துடும். சில நேரத்துலலாம் அடுத்த நாளே வந்து அந்த கவுண்டை ஆரம்பிச்சிருவாங்க, முடியறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வெஸ்ட் பெங்கால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 நாள் எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் கணக்கோடு சேர்த்து 6 நாள். எதுக்கு அந்த 6 நாள் கவுண்டு அப்படின்றது தெரியல. வெறும் இந்த ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷனை பட்டனத்தை என்ன நீ என்ன கால்குலேட்டர் எடுத்து போட போறியா, இல்லை கையில் கணக்கு போட போறியா, இல்லை மனக்கணக்கு பண்ண போறியா, இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய புதுசாக ஏதாச்சும் ஒரு தியரி கண்டுபிடிக்க போறியா, என்ன பண்ண போகிற? ஒரு ஆராய்ச்சியும் கிடையாது. பட்டனை தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் வந்து விழுந்துடும். ஒரு நாள் போதும். இவ்வளோ லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு, எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களில் சாதாரணமாக அதாவது அந்த ஒரு 5% கவுண்டை எடுத்து கொடுத்தா போதும். அந்த கவுண்டை எடுத்து சொல்கிறதுக்கு வேறு எவ்வளோ வேணும்? இதை பாதுகாக்கணும், இதை கூடவே வச்சுருக்கணும். முதல்ல யோசிச்சு பாருங்கள், அந்த கவுண்டை ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ வேறு 3 இடத்துல ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறீங்க, அதுக்கு இதுக்கு 20 நாள் கேப் இருக்குது. ஏன் அந்த 3 இடத்துல நடத்துகிற தேர்தலை நீங்கள் ஏன் வெளியிடக்கூடாது? அதில் என்ன பிரச்சனை? அதில் என்ன சிக்கல் வந்துடும்? அதில் வேறு ஏதாச்சும் வந்து உள்ளுக்குள்ளே அப்புறம் வேறு அதுக்கான கேள்வி கேட்டால் இது வரைக்கும் சொல்லவே மாட்டேன். எல்லாம் ஒரே நேரத்தில் தான் அறிவிப்போம். ஒரே நேரத்தில் ஏன் சார் அங்கே ஒரே ஆளாக போட்டி போடுறாங்க, ஒரே நேரத்தில் அறிவிக்க? கேரளாவில் கம்யூனிஸ்ட் போடுது, அஸ்ஸாமில் நீங்கள் போறீங்க, இன்னொரு ஆள் போகிறாரு, இங்கே புதுச்சேரியில் அவங்க நாராயணசாமி ஐயா இருக்கார், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருக்குது, மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு அவங்களுக்கு. இதில் என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டி போடுறது தான் ஒரே பிரச்சனை இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அது பாதிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஏன் அதை பண்ணக்கூடாது? இவ்வளோ நாள் 9ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதிகபட்சம் போனால் 2 நாள் எடுத்து 12ஆம் தேதி அதை அனுப்பிச்சிடலாமே. 12ஆம் தேதி சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் மட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை அதுக்குன்னு தனித்தனியாக ஆள் பாதுகாப்பு போட்டு ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருக்கா? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல தமிழ்நாட்டை ஏன் கடைசியில் கொண்டாந்து தள்ளினாங்கன்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இந்த 3 ஸ்டேட்டுக்கு முடிஞ்சதை ஏன் மூட்டை போட்டு வச்சுருக்காங்கன்றது இன்னொன்று இருக்குது. அதுவும் இதுவும் என்ன? ஏன்னா இது இங்கே வர்றதா இங்கே பாதிக்கும். எப்படி கேரளாவில் செம்ம குத்துவாங்க, கிழிப்பாங்க, அது பிரச்சனை. இங்கே ஒருவேளை அஸ்ஸாமில் மாறி போச்சுன்னா புதுச்சேரி கண்டிப்பாக அவங்க உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கேயும் வாய்ப்பு கிடையாது, அங்கேயும் நிற்பாங்க ஒருவேளை. ஏன்னா அங்கேயும் வந்து தாவேக அநேகமாக உள்ளே போகும்னு நினைக்கிறேன். அது ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. அஸ்ஸாமில் ஒருவேளை அந்த ஃபேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கணக்கு பண்ணி தானே நீங்கள் உள்ளே உட்கார வச்சு மூட்டை கட்டி அதை கொண்டு போயிட்டு குடோனில் அரைச்சி மொத்தமாக கொண்டாந்து. ஏன்னா மொத்தமாக விட்டால் தானே சந்தேகம் வராது. ஒன்றுன்னா விட்டா அப்படின்னா எப்படி இங்கே மட்டும் இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே எப்படா இது வந்துட்டு கேட்பாயில. மொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டோம்னா பாருப்பா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. அப்போ உண்மையிலே மக்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருவாங்க இல்லை? அதான் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை இங்கே மாறிடுச்சுன்னா வேறு எங்கேயாச்சும் நம்ம நிலமை மாறிடுச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் வந்து நீங்கள் வேறு ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால் அதுக்கு 2 தனியாக ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இல்லை எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் தேர்தல் நடத்துகிறதா இருந்தாலும் பரவாயில்ல.
அது ஏன் அதை ஏன் வச்சிருக்கிறேன்? அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒர்க்கா என்ன அது? அவனை இப்போ எல்லாருக்குமே வந்து கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வெரசா வேலையை பார்த்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப டைம் இருக்குது. எப்போவுமே தமிழ்நாடு தான் அவசரமாக சிலபஸை கவர் பண்ண அந்த எலெக்ஷன் சிலபஸை இது பரப்புரை பண்ணுறது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, தெருமுன பிரச்சாரம், ஏகப்பட்டது நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் எல்லாருமே அவங்களுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன் தமிழ்நாடு தள்ளி போயிருக்காங்க? இப்போ ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் சொல்லிட்டோம். எவ்வளவு அவசரமாக சீட்டை பிரிக்கணும், எவ்வளவு அவசரமாக பிடுங்கணும், எவ்வளவு சண்டைகள் உள்ளுக்குள்ளே வரும், எவ்வளவு கட்சிகள் தெரிச்சு ஓடும், எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ளே வேலை பார்க்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. இல்லைப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே உண்மையிலேயே இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பயங்கரமாக பாதுகாத்து, ஏன்னா இவங்க உண்மையைத்தானே சொல்லுவாங்க. இவங்க எந்த ஃபோர்ஜரியும் எலெக்ஷனில் பண்ண மாட்டாங்கல்ல. எஸ்ஐஆரில் இதுக்கு முன்னாடி நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்க மேலே எந்த தப்புமே இருக்காது. கண்டிப்பாக முழுக்க நிர்வாக சிக்கல் வரக்கூடாது. மக்கள் அவங்கள நம்பணும், மக்களுக்காக உண்மையாக இருக்கணும், அதனால நேர்மையாக நடத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி.